மயிலாடுதுறை அருகே 17 வயது சிறுமியுடன் இளைஞர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தங்குடி கிராமத்தில் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து மகன் பார்த்திபனும் அருகில் உள்ள சாத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஆகிய இருவரும் காதலித்து வந்த நிலையில இன்று காலை சாத்தங்குடியில மோரவேல் என்பவருக்கு சொந்தமான இடத்துல உள்ள கொட்டகையில காதலர்கள் இருவரும் தூக்கிட்ட நிலையில சடலமாக மீட்கப்பட்டனர். இறந்த பார்த்திபன் நேற்று இரவு பொறையார் காவல் நிலையத்துல சிறுமியின் தந்தை உள்ளிட்டவர்கள் தன்னை ஜாதி பெயரை சொல்லி திட்டி தாக்கியதாக புகார் அளித்திருந்தார். இந்நிலையில இன்று காலை சிறுமியின் தந்தை மகளை காணவில்லை என்று காவல் நிலையத்துல புகார் அளித்துள்ளார். காதலர்கள் இருவரும் சிறுமியின் வீட்டருகே 200 மீட்டர் தொலைவில் உள்ள குமரவேல் என்பவர் சொந்தமான கொட்டகையில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பார்த்திபனை பெண் வீட்டார் தரப்பினர் கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள நிலையில இறந்த சிறுமியின் உறவினர் வீடு மற்றும் சிறுமியின் வீடு எதிர் தரப்பினரால் சேதப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக இறந்த பார்த்திபன் நேற்று இரவு அளித்த புகாரின் பேர்ல சிறுமியோட தந்தை லட்சுமிகாந்தன் மற்றும் அவரது உறவினர்களான சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜயகுமார் ஆகிய 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செய்த பொறையார் போலீசார் 5 பேரையும் பிடித்து பொறையார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அன்பரசன் என்பவர் சம்பவ இடத்துல பார்வையிட்டு இது ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.